இருந்து திண்டுக்கலுக்கு போய்கிட்டு இருந்தேன். காலையில ஒரு 11 மணிக்கு பஸ் ஏறினேன். பெங்களூர்ல இருந்து திண்டுக்கல் போறதுக்கு சுமார் ஒரு 9 மணி நேரம் ஆகும். எனக்கு ட்ரெயின்ல பயணம் செய்யறது சுத்தமா பிடிக்காது. அதனால நான் எப்போவுமே பஸ்ல போக தான் விரும்புவேன். நான் பெங்களூர் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ல ஏறினப்போ அங்க பெருசா கூட்டம் இல்லை. எனக்கு ஜன்னல் ஓரமா சீட் கிடைச்சது. நான் நிம்மதியா அந்த சீட்ல உட்கார்ந்தேன். ஆனா என்னோட மனசுல ஒரு பெரிய கவலை இருந்துச்சு. என்னோட கணவருக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிச்சு. அவர் அங்கேயே தங்கி வேலை பார்க்க முடிவு பண்ணிட்டாரு. அவர் முதல் முறையா வீட்ல இருந்து அவரோட பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நானும் உங்க கூட வந்துடவான்னு சொல்லி. அதுக்கு அவர் என்கிட்ட சொன்னாரு, அனிதா, கவலைப்படாத, சில மாசங்கள்ல நான் அங்கேயே செட்டில் ஆகிருவேன், அதுக்கப்புறமா உன்னை கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லி என்னை பேசி சமாதானப்படுத்தினாரு. ஆனா அவர் சொன்ன மாதிரி ஒரு முறை கூட என்னை வந்து கூட்டிட்டு போகவே இல்லை. நானும் பல தடவை அவர்கிட்ட சொல்லிட்டேன், என்னால் இங்கே தனியாக இருக்க முடியாது, நாம 2 பேரும் கணவன் மனைவி தனித்தனியாக வாழ்றது சரியில்லைன்னு சொல்லி புரிய வைக்க முயற்சி செஞ்சேன். ஆனால் அவர் என்னோட பேச்சை கேட்கவே தயாரா இல்லை. அவர் பெங்களூருக்கு போனதுக்கு அப்புறமா அவரோட நடத்தை மெதுவாக மாற ஆரம்பிச்சுது. ஆரம்பத்தில் வாரத்துக்கு ஒரு முறை என்னை வர சொல்லுவார். அதுக்கப்புறமா மாதத்துக்கு ஒரு முறை, இப்போ 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் என்னை கூப்பிடுவாரு. இதுக்கப்புறமா என்னோட உறவினர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியும் கிடச்சிச்சு. பெங்களூரில் என்னோட கணவர் வேறொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட வாழ்ந்துட்டு வர்றாராம். இதை கேட்டு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். கோவமும் வந்துச்சு. அதனால உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக பெங்களூருக்கு போக முடிவு பண்ணேன். அங்கே போனதுக்கு அப்புறமா நான் ரகசியமாக விசாரித்தேன். நான் கேட்டது உண்மைதான்னு எனக்கு தெரிய வந்துச்சு. என்னோட கணவர் உண்மையிலேயே வேறொரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நான் தூரத்துல இருந்து பார்த்தேன். அவரை சந்திக்கவோ பேசவோ எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா அவரை சந்திக்கிறதுனால எதுவுமே நடக்காதுன்னு நான் நினச்சேன். நான் ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சேன். ஒரு நாள் கண்டிப்பா என்னோட கணவர் அவர் கூட என்னை கூட்டிட்டு போயிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில எத்தனை வருஷங்களை கழிச்சேன். ஆனா அவர் எனக்கு செஞ்ச துரோகத்தை பார்த்தப்போ என்னோட மனசே உடஞ்சு போச்சு. நான் என்னோட சீட்ல தனியாக தான் உட்காந்துருந்தேன். என்னோட சீட்டு 2 பேர் உட்காரக்கூடியது. ஆனால் பஸ்ஸில் போதுமான இடம் இருந்ததுனால கொஞ்ச நேரம் என்னோட இருக்க காலியாக தான் இருந்துச்சு. அடுத்த ஒரு பஸ் ஸ்டாப்பில் பஸ் நின்றுச்சு. சில பேர் ஏறினாங்க. அவங்களில் ஒரு ஆண் என்னோட பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாரு. நான் பஸ் ஏறி ரொம்ப நேரம் ஆகிருச்சு. எனக்கு ரொம்பவே சோர்வாகவும் இருந்துச்சு. மதியம் 3 மணி ஆகியிருக்கும். எனக்கு தாகமும் எடுத்துச்சு. அதனால என்னோட பையில இருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்தேன். ஆனால் பாட்டிலில் தண்ணீர் தீர்ந்துருச்சு. நான் பாட்டிலை திரும்பவும் உள்ளே வைக்கும்போது என்னோட பக்கத்தில் இருந்த அந்த நபர் எனக்கு தண்ணி வேணும், ஆனால் என்னோட பாட்டில் தண்ணி தீர்ந்துருச்சு அப்படிங்கிறத பார்த்தாரு. அவர், மேடம், உங்களுக்கு தண்ணி வேணுமான்னு கேட்டார். நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் அவர் தன்னோட கைப்பையிலிருந்து ஒரு தண்ணீர் பாட்டிலை எடுத்து என்னோட கையில் கொடுத்தாரு. நான் கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிட்டு பாட்டிலை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். நான் அவருக்கு நன்றியும் சொன்னேன். இப்போ மாலை 7 மணி ஆகியிருக்கும். பஸ்ஸு வேகமாக போய்கிட்டு இருந்துச்சு. நான் அவர்கிட்ட நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். அவர், நான் திண்டுக்கலுக்கு போகிறேன்னு சொன்னார். ஓ, நானும் திண்டுக்கலுக்கு தான் போகிறேன். இதை கேட்டதும் அவருக்கு லேசான ஆச்சரியமும் ஏற்பட்டுச்சு. அவரோட முகத்தில் லேசான புன்னகையும் இருந்துச்சு. அவர் பெங்களூரில் வேலை செய்கிறாருன்னு, இன்ஜினியர் அப்படின்னும் சொன்னார். குளிர்காலம் அப்படிங்கிறதுனால ஈவினிங் குளிர் அதிகமாக இருந்துச்சு. நான் என்னோட ஜன்னல் கண்ணாடியை மூடினேன். ஆனால் சில பயணிகள் ஜன்னல்களை திறந்து வச்சுருந்தாங்க. அதனால் குளிர்காற்று பஸ்ஸுக்குள்ளே வந்துச்சு. எனக்கு ரொம்பவே குளிர ஆரம்பிச்சுது. நான் சுடிதார் போட்டிருந்தேன். ஆனால் அவசரத்தில் ஷால் கொண்டு வர மறந்துட்டேன். அதை பற்றி ரொம்பவே வருத்தப்பட்டேன். இப்போ நைட்டு 10 மணி ஆகியிருந்துச்சு. குளிர் இன்னுமுமே அதிகமாகிருச்சு. பஸ்ஸுள்ள இருந்த விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டிருந்துச்சு. நான் குளிரால் நடுங்கிக்கிட்டு இருந்தேன். என்னோட பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அந்த நபர் தன்னோட கையில் இருந்த ஒரு ஷாலை எடுத்து எனக்கு போத்தி விட்டாரு. என்னை பார்த்ததும் அவருக்கு எனக்கு குளிருதுன்னு சொல்லி புரிஞ்சிருக்கு. ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை. இவ்வளவு நீண்ட பயணத்துக்கு போயிட்டு வந்து ஷால் கொண்டு வர மறந்துட்டேன்னு எனக்கு நானே கோவப்பட்டேன். நைட்டு ஒரு 11 மணி அளவில் பஸ் ஒரு ஹோட்டலில் நின்றுச்சு.
நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். அப்போ பஸ்ஸு ஒரு ஹோட்டலில் நின்றுச்சு. நான் சூடாக டீ குடிச்சு கொஞ்சம் சூடாவேன் அப்படின்னு முடிவு பண்ணேன். டீ வாங்குறப்போ அந்த நபரும் கீழே இறங்கினாரு. அவர் என்னோட பக்கம் பார்த்தாரு. நான் அவரோட பக்கத்தில் போயிட்டு லேசாக சிரிச்சிட்டு, நீங்கள் டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். அவரும் சரின்னு சொல்லி சொன்னார். அதனால நான் அவருக்காக டீ ஆர்டர் பண்ணேன். நாங்கள் 2 பேரும் ஒன்றா டீ குடித்தோம். கொஞ்சம் பேசினோம். டீ குடித்ததுக்கு அப்புறமா திரும்பவும் பஸ்ஸில் உட்காந்தோம். எங்களோட பஸ்ஸு கிளம்புச்சு. ஆனால் இப்போது நைட்டு 12 மணி ஆகிருச்சு. குளிர் இன்னுமுமே அதிகமாகிருச்சு. எனக்கு திரும்பவும் குளிர ஆரம்பிச்சது. அந்த நபர், மேடம், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா என்னோட ஷாலை உங்களுக்கு தரலான்னு சொன்னார். அவர் தன்னோட ஷாலை கழட்டி என்னோட பக்கம் நீட்டினாரு. நான் அதை வாங்க மறுத்தேன். ஏன்னா அவருக்கும் குளிரும் இல்லையா, அவருக்கு அது சரியாக இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் அவர் ரொம்பவே வற்புறுத்தினார். நீங்கள் எனக்கு ஷால் கொடுக்குறீங்க, ஆனால் உங்களுக்கும் குளிருதேன்னு கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன்னு சொன்னார். அதுக்கப்புறமா நானும், இல்லை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழித்து நான் அங்கே குளிரில் நடுங்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர், மேடம், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா நாம் 2 பேரும் இந்த ஷாலை பாதியாக போத்திக்கலாமான்னு கேட்டார். இப்படி நாம் செஞ்சால் 2 பேருக்கும் கொஞ்சம் குளிர் குறையும்னு சொன்னார். நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா இப்போ குளிரை தாங்கவே முடியல. அவரோட ஷாலில் பாதியை கழட்டி எனக்கு கொடுத்தாரு. அவர் கொஞ்சம் பக்கத்தில் வந்து நெருங்கி உட்காந்தாரு. நானும் கொஞ்சம் பக்கமாக சாஞ்சு வந்தேன். நாங்கள் 2 பேரும் ஷாலை பாதியாக போத்திக்கிட்டோம். பயணம் திரும்பவும் ஆரம்பிச்சுது. இப்போ 1 மணி ஆகிருச்சு. இன்னும் சில மணி நேரங்களில் நாங்கள் திண்டுக்கல் போய் சேர்ந்துருவோம். இப்போ குளிரில் இருந்தது எனக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நாங்கள் 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருந்ததுனால அவரோட உடல் சூடு எனக்கு கொஞ்சம் ஆறுதலை தந்துச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்ததுக்கு அப்புறமா அவர் கொஞ்சம் சங்கடமாக உணர்ந்தார். மேடம், என்னோட கை கொஞ்சம் ஜாம் ஆகிருச்சு. என்னோட கையை உங்கள் தோள் மேலே வச்சுக்கலாமா, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையான்னு கேட்டார். அதுக்கப்புறமா அவர், மேடம், என்னோட கை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. என்னோட கையை உங்கள் தோள் மேலே வச்சுக்கலாமா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்டார். நானும் சரி பரவாயில்லன்னு சொன்னேன். அவர் தன்னோட இடது கையை என்னோட தோள் மேலே வச்சாரு. இதனால் நாங்கள் இன்னுமுமே நெருக்கமானோம். நான் அவருக்கு நன்றி சொன்னேன். நல்ல வேளை நீங்கள் எனக்கு ஷால் கொடுத்தீங்க, இல்லைன்னா இந்த குளிரில் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். அவரும் சிரிச்சுக்கிட்டே, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறதுல என்னங்க இருக்குது, எனக்கு எப்போவுமே உதவுறது ரொம்பவே பிடிக்கும். அவரோட சுபாவம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால அவர்கிட்ட உங்களோட பேர் என்னன்னு கேட்டேன். நான் அவர்கிட்ட உங்களோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டேன். அவரும் என்னோட பேர் குகேஷ் அப்படின்னு சொன்னார். நான் என்னோட பேர் அனிதான்னு சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே நல்ல பேர்னு சொன்னார். நானும் கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லி சொன்னேன். நாங்கள் ரொம்பவே நெருக்கமாக உட்கார்ந்துருந்ததுனால சுற்றி இருந்தவங்களுக்கு நாங்கள் கணவன் மனைவி மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறமா குகேஷ் பேச ஆரம்பித்தார். எனக்கு பஸ்ஸில் பயணம் செய்கிற பழக்கம் இல்லை. நான் எப்போவுமே ட்ரெயினில் தான் போவேன். ஆனால் இன்றைக்கி முதல் முறையாக பஸ்ஸில் பயணம் செஞ்சேன். எனக்கு பஸ்ஸில் பயணம் செய்கிறது ரொம்பவே சலிப்பாக இருக்கும்னு சொன்னார். நான் சிரிச்சுக்கிட்டே, அப்படியா, எனக்கு பஸ்ஸில் பயணம் செய்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அவர் தன்னோட பையிலிருந்து மொபைலை எடுத்து பார்த்தாரு. இப்போ 2 மணி ஆகிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வண்டி திண்டுக்கலுக்கு போகிறோன்னு சொன்னார். அவரோட முகத்தில் லேசான ஒரு சோர்வு இருந்துச்சு. ஆனால் அப்படியும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார். அவரோட மொபைலில் பாடல் போட்டு ப்ளூடூத் மூலமாக கேட்க ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் பாடல் கேட்டதுக்கு அப்புறமா அவர் என்னோட பக்கம் திரும்பி அனிதான்னு கூப்பிட்டாரு. வண்டியோட லேசான சத்தத்தை கேட்டதும் எனக்கு தூக்கம் வந்துச்சு. அவரோட தோள் மேலே தலை வச்சு ஒரு பாதுகாப்போ ஒரு அமைதியாக உணர்ந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து வண்டி திண்டுக்கல் வந்துருச்சு. அவர் என்ன லேசாக கூப்பிட்டு எழுப்பினார். ஆனால் என் தூக்கம் மிகவும் ஆழமாக இருந்துச்சு. நான் எழும்பவே இல்லை. அதுக்கப்புறமா அவர் மெதுவாக என்னோட முதுகலை தட்டி எழுப்பினார். நான் வேகமாக எழும்பிட்டேன். அவரோட முகத்தில் ஒரு இனிமையான புன்னகை இருந்துச்சு. அவரும், சாரி, திண்டுக்கல் வந்துருச்சு, நீங்கள் ரொம்பவே ஆழ்ந்து